Hi friends, diseases and disorders part 1. நோய்களும் குறைபாடுகளும். அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நோய்கள் அப்படிங்கிறது வெளிப்புற தொற்று காரணமாக ஏற்படுவது. பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், சில வகை பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள், இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ், அதாவது நோய் விளைவிக்கக்கூடிய காரணிகளால் ஏற்படக்கூடியவை நோய்கள். Diseases are caused by external agents like bacteria, virus, fungi, trematodes, parasites, etc. Disorder, குறைபாடு, உடலில் இருக்கும் உள் உறுப்புகளின் தவறான செயல்பாடோ அல்லது சில சுரப்புகளின் குறைபாடோ அல்லது போதுமான அளவு சுரப்பின்மையோ குறைபாடு எனப்படும். Disorder is malfunction of an organ or deficiency in secretion by any gland. இவற்றால் ஏற்படுவது குறைபாடுகள். நோய்களுக்கு சிகிச்சை உண்டு. There is cure for diseases. Disorders, குறைபாடுகளுக்கு உடல் உறுப்புகளை சீர் செய்வதன் மூலமே இதை சரி செய்ய முடியும். நேரடி சிகிச்சை இல்லை. So this is the fine distinction between diseases and disorders. நோய்கள் மற்றும் குறைபாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. குறைபாடுகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் டிசார்டர்ஸ். வளர்சிதை மாற்ற குறைபாடுகள், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். மரபியல் குறைபாடுகள், ஜெனடிக் டிசார்டர்ஸ். சத்து குறைபாடுகள், நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ். ஹார்மோனல் அண்ட் எண்டோக்ரினல் கிளாண்ட்ஸ் டிசார்டர்ஸ். ஹார்மோன்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் குறைபாடு. Let us go into details. வளர்சிதை மாற்ற குறைபாடு. உடலின் வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படும் கோளாறுகளில் மிக பிரதானமான குறைபாடுகள் 3. 1. நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். இல்லை டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்கு. வகை 1, வகை 2, வகை 3. பிரதானமாக பார்க்கும்போது வகை 1 ஜுவனைல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சிறார் சர்க்கரை நோய் அல்லது சிறார் நீரிழிவு நோய். பிறப்பு குறைபாட்டு காரணமாக கணையத்தில் இன்சுலின் எனும் ஹார்மோன் சுரக்கவில்லை என்றால் இவை முதல் வகையைச் சார்ந்தவை. Juvenile diabetes is caused when there is a malfunction of insulin due to congenital disorders. வகை 2 diabetes mellitus, இரண்டாம் வகை சர்க்கரை நோய். போதுமான அளவு இன்சுலின் கணையம் சுரக்காததாலும் அல்லது சர்க்கரை மேலாண்மைக்கு செல்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதனாலும் ஏற்படக்கூடியது. Type 2 diabetes mellitus is caused due to deficiency of insulin by pancreas or insulin resistance by cells. வகை 3 கர்ப்பகால நீரிழிவு நோய், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். கருவில் வளரக்கூடிய சிசுவானது அதிகப்படியான இன்சுலினை தாயிடமிருந்து பெற்றுக்கொள்வதால் தாய்க்கு குறைபாடு ஏற்படும். இது கர்ப்பகாலது அல்லது பேறுகால நீரிழிவு நோய் எனப்படும். When the fetus takes maximum amount of insulin from mother, a deficiency is caused to the mother.
திஸ் இஸ் கால்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இட் இஸ் எ டெம்பரவரி ஃபெனாமினன். இது ஒரு நிரந்தரமானது அல்ல. இது குழந்தை பிறந்தோன்னே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ரெண்டாவது அனீமியா, இரத்த சோகை நோய். இரத்த சோகை நோய் என்பது ஹீமோகுளோபின் குறைபாட்டால் போதுமான அளவு ஆக்சிஜன்கள் செல்களில் எடுத்து செல்லப்படாததால் ஏற்படக்கூடிய குறைபாடு. Anemia is caused due to deficiency of hemoglobin and thereby deficit in oxygen conductivity to the cells. 3. உடல் பருமன், obesity. வளர்சிதை மாற்றம் குறைபாட்டால் உடலில் எடை கூடுவது. Due to metabolic defects, weight or mass of body increases. ஸோ இந்த 3 தான் நம்ம வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மரபியல் குறைபாடுகள். மரபியல் காரணிகளால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு ஏற்படும் குறைபாடுகள். Genetic disorders are caused by passing of certain defective genes to the next generation. இதில் சில நோய்கள் இருக்குது. ஹீமோஃபீலியா, ஆல்பினோ நோய், மெலானின் குறைபாடால் ஏற்படும் ஆல்பினோ நோய், ஒளி காழ்ப்பு, ஃபோட்டோஃபோபியா, கதிரறிவால் இரத்த சோகை, சிக்கிள் செல் அனீமியா, தலசேமியா, டவுன் சிண்ட்ரோம், டவுன் குறைபாடு, நிறக்குருடு, கலர் பிளைண்ட்னஸ். தீஸ் ஆர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். அடுத்து சத்து குறைபாடு நோய்கள், நியூட்ரிஷனல் டிஸார்டர்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சினால் சில குறைபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டெஃபிஷியன்சினால் சில குறைபாடுகள் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது புரதம், புரோட்டீன், மராஸ்மஸ், குவாஷியோர்கர் ரெண்டும் புரோட்டீன் டெஃபிஷியன்சியால் ஏற்படுறது, மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர். அடுத்து வைட்டமின் குறைபாடு பார்க்கும்போது வைட்டமின் ஏ காசஸ் அனீமியா அண்ட் நைட் பிளைண்ட்னஸ், பார்வை குறைபாடுகள் ஏற்படும். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ டெஃபிஷியன்சி, ஸ்டெரிலிட்டி, தட் இஸ் மலட்டுத்தன்மை. அடுத்து வைட்டமின் கே, த்ரோம்போசிஸ், அது இரத்த உறையாமை நோய். வைட்டமின் பி1 பெரிபெரி, வைட்டமின் பி5 பெலக்ரா, வைட்டமின் பி12 பெர்னீஷியஸ் அனீமியா, இரத்த சோகை நோய். அண்ட் வைட்டமின் சி டெஃபிஷியன்சி காசஸ் ஸ்கர்வி, எலும்பு மற்றும் பல் நோய். இவைதான் பிரதானமாக இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்ற குறைபாடுகள். ஹார்மோன்கள் மற்றும் நாளமிலா சுரப்பி மண்டல குறைபாடுகள் பின்னர் விவாதிக்கப்படும். நன்றி. தேங்க்யூ.